ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒடிஷான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் போடுவாங்களோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அது பேர் வந்து ஒண்டர்ஃபுல் ஃபார்ஸ் என்ஜாய் யுவர் லைஃப். அது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே நிறையா இருக்கும். நாங்கள் இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கெல்லாம் தனித்தனி ரேட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கும்போது அதுக்குள்ளார போனால் லவ் பேர்ட்ஸுங்க எல்லாம் நிறைய லவ் பேர்ட்ஸுங்கெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்படியே லைனாக லவ் பேர்ட்ஸுங்க அப்படியே லைனாக பார்த்துட்டே போனோம். ஒன்று ரெண்டு கிளிங்க அங்கங்கே செத்து கிடந்துருந்துச்சு. இது பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது அப்படியே லைனாக போனோமா, லைனாக போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பேய் வீடு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேய் வீட்டுக்கு போகலாம் அப்படின் போது அப்போ பாப்பாவும் அவங்க அப்பா அதுக்கப்புறம் சின்ன பாப்பா அப்படியே போனாங்க. போனோன்னா பயந்து ஓடிட்டு வந்துட்டாங்க அவங்க வெளியே. அப்புறம் சின்னது போனாங்க, சின்ன பாப்பா ஃபஸ்ட்டு போனாங்க அவங்க டாடி கூட. அப்புறம் அவளும் பயந்துட்டு அப்புறம் திருப்பி ரிட்டன் வந்துட்டாங்க. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லி நான் பிடிச்சதுக்கப்புறம் அவரும் அம்மாவும் போனாங்க உள்ளே. போய் பார்த்துட்டு அப்படியே அந்த வெளி சைடு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இங்கேயும் கொஞ்சம் லவ் பேர்ட்ஸுங்க இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே இதுதான் அந்த வழி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியில் போனாங்கன்னா ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பேய் வீடுக்கு பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி இருந்துச்சு. அந்த சந்தில் தான் நாங்கள் போனோன்னே அதில் ஃபுல்லாக நிறைய ஃபிஷ்ஷுங்கெல்லாம் இருந்துச்சு. நிறையா ஏகப்பட்ட ஃபிஷ்ஷுங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு மீனும் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதிலலாம் பாருங்கள், அதில் நல்லா பெரிய பெரிய மீனுங்க, அதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டி ஃபிஷ்ஷுங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாள் போய் பாருங்கள், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்புறம் நாங்கள் அந்த சைடு வந்துட்டு பார்க்கும்போது இந்த புக் ஸ்டாலுங்க போட்டிருந்தாங்க, அப்புறம் ஃபர்னிச்சருங்க போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸு
ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் வாட்சுங்க, அந்த மாதிரி கடைங்கள்லாம் இந்த வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க. அது அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் விளாட்றதுக்கு போயிட்டோம். அப்புறம் பாப்பா இந்த ராமேஸ்வரத்தில் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த 3Dயில் வந்துட்டு பெரிய பாப்பா வந்து போக சொன்னார் ஹஸ்பண்டு. அப்போ வந்து பாப்பா சொல்லிட்டு இல்லை நான் போகல அப்படின்னாலே சின்ன பாப்பா வந்துட்டு சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். ஆனால் எங்களுக்கு அந்த சைடில் இருக்கிறவங்க ஒரு பெரியவங்க தான். அவங்க பார்த்து நாங்கள் நினச்சோம் ஐயோ இது எப்படி பாப்பா அப்படின்னு. ஆனால் நல்ல தைரியமாக நல்ல போல்டாக அவள் வந்து அதில் வந்து பார்த்தா. ஆனால் அதில் என்ன பார்த்தான்னா இந்த ட்ரெயின் ஓடுறது, ட்ரெயினில் வந்து பிடிக்கிறது, அந்த மாதிரி வந்து 3D அந்த மாதிரி காமிச்சாங்க அப்படின்ட்டு அவள் அந்த அண்ணன் சொன்னாங்க.